ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் நான்வெஜ்ஜில் பண்ண போகிறோம். சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மாவு சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குருமா பண்ணிட்டோம்னா அதுங்களையும் மாவு ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம சப்பாத்தி பண்ணோம்னா உடனே சப்பாத்தி போடுறத விட கொஞ்சம் மாவு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டோம்னா அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம சப்பாத்தி ஊற வைக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வெது நம்ம கையில் தொடுற அளவுக்கு இருக்கா போல் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். நாங்கள் வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிசைகிறதுக்கு கூட. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி நம்ம லைட்டாக தொட்டாலே நல்லா இப்படி அமுந்துற அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு அப்படி பிசைஞ்சு வச்சாதான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் உடனேலாம் சப்பாத்தி போட வேணாம். அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், குருமாலாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். அந்த மாதிரி நம்ம குருமா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். மாவை வந்து அது இப்படியே வச்சிங்கன்னா காஞ்சு போயிடும். மேலே இருக்க மாவுலாம் காஞ்சிரும். அதனால ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு கவர் போட்டு மூடி வச்சுக்கோங்க. மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துட்டு தாளித்து விட்டுறலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எப்போயுமே சிக்கன் குழம்பெல்லாம் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து குருமா பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் சின்ன வெங்காயம் போடுறதுக்கு இஷ்டம்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தாளித்து விட்டுறலாம். அதுபோல் இந்த குருமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, இது இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஒன்று செஞ்சுட்டு சப்பாத்திக்கு தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இந்த ஒரு குழம்பு வச்சுட்டிங்கன்னா இட்லிக்கு ஊற்றிக்கலாம், அப்புறமா சப்பாத்தி இந்த மாதிரியெல்லாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். ரைஸுக்கு கூட சிலர் வந்து குருமா ஊற்றி சாப்பிட்றது விரும்பி சாப்பிடுவாங்க. ரைஸுக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். குருமா தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி வந்து அதிகம் சேர்த்துக்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி போதும். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். குருமா வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சலை, சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிடலாம். நம்ம குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வதக்க தேவையில்லை. ஆனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்கணும். இதை நல்லா வதக்கிட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்குன்ட்டு. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போகுதும். ரொம்ப ப்ரௌன் கலராலாம் வதக்கக்கூடாது. இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி வதங்கினதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள். இப்போ இதை கலந்துருவோம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா மசால் பொடியெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால் அது வந்து தீஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக. இது போல் கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துருவோம். 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் 1/4 கிலோ கூட சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இந்த மசாலா அளவுக்கு நீங்கள் 1/4 கிலோ சேர்த்துட்டு கூட இதே அளவு நீங்கள் மசாலா பண்ணிக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுருவோம்.
மசாலா சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, கசகசா 1 ஸ்பூன். இப்போ வந்து நான் இதில் கசகசா போட்டு அரைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையே இது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. கசகசாவுக்கு பதில் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ரெண்டுமே சேர்த்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்புல ஊற்றுறப்ப நல்லா உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துட்டோம். சிக்கன் வந்து தாளித்து விட்டுருந்தோம் இல்லையா, அது எப்படி வதங்கியிருக்குன்னு பார்த்துட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய், அதை சேர்த்துருவோம். தேங்காயெல்லாம் போட்டு வதக்கியெல்லாம் விட தேவையில்லை. அடுத்து தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவி நான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ தண்ணி, கடியெல்லாம் முங்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்தளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் உப்பு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. குருமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சி போட ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து இது ஸ்டீம் இறங்குறதுக்கும் நம்ம சப்பாத்தி போட்டு இறக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைம். அதனால இது ஆஃப் பண்ண உடனே நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இது ஸ்டீமும் இறங்கிருமா, அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நான் சொல்லுவேன், மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சாதான் நல்லாயிருக்கும், அந்த சாரெல்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து நம்ம கடைசியில் கொதிக்க வச்சுக்கிட்டனாலே போதும். ஏன்னா சிக்கன் வந்து குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப வெந்துடும். அதனால ரொம்ப நேரம் அதை கொதிக்க வைக்க தேவையில்லை. சப்பாத்தி போட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம ஒரு பக்கத்து அடுப்பில் வச்சு லைட்டாக 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. ஏன்னா சிக்கன் வந்து குக்கரில் வச்சோம்னா அதிகமாக வெந்துடும். இது வந்து பிராய்லர் சிக்கன் இல்லையா, அதனால சீக்கிரம் வெந்துடும். நாட்டுக்கோழி அப்படின்னா கூட கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால அதிக நேரம் இதை கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி போடுறதுக்கு தோசைக்கல் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். அது சூடாகிட்டு இருக்கட்டும், நம்ம தேய்ச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஊறினதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக மாவு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து எப்பயும் போல் சப்பாத்திக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். பூரிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக எடுப்போம் இல்லையா, சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு போட்டு தேய்ங்க, இல்லைன்னா எண்ணெய் இருந்தால் கூட எண்ணெயை போட்டு தேய்க்கிறதுனாலும் எண்ணெய் போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்திக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டோம். சப்பாத்தி போட்டு எடுக்கிறப்ப முதல்லையே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எண்ணெய் மட்டும்தான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றுறதில்ல. அவ்வளோதான். ஒரு 2-3 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இதை ஒரு ட்ரேயில் மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு 2-3 அளவுக்கு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்து கோதுமை மாவு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மைதா மாவு இருந்தால் கூட அதை வச்சு கூட நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் கூட பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இல்லை மைதா மாவு போட்டு தான் இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்ருக்கேன். பாருங்கள், தேய்ச்சி எடுத்தாச்சு. தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சு பாருங்கள், அதில் இப்போ போட்டுக்கலாம். இப்படி போட்ட உடனே அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி வர்றப்பையே நீங்கள் திருப்பி போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வர கொஞ்ச நேரம் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இது மேலே நீங்கள் எண்ணெய் தடவுறதுனா கூட தடவிக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் எண்ணெயெல்லாம் தடவுறதில்லை. நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா வெந்துடும். அவ்வளோதான். சப்பாத்தி வந்து நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ எடுத்துடலாம். அடுத்து அதே போல் மற்ற எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம்.
நம்ம அந்த சிக்கன் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதே போல் மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, மைதா மாவில் பூரி செஞ்சு சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பூரி சாப்பிட்றப்ப நம்ம பரோட்டாவில் தொட்டு சாப்பிட்ற மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிக்கன் குருமா செஞ்சுட்டு மைதா மாவில் பூரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அது பரோட்டா சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். நம்ம வீட்டில் இப்போ கேட்குற சப்பாத்திக்கு பதில் நீங்கள் அதை செஞ்சுருக்கலான்னு கூட தான் கேட்குறாங்க. நான் அடுத்த இதில் உங்களுக்கு அந்த மாதிரி மைதாவில் பூரி செஞ்சு சிக்கன் குருமா இல்லைன்னா சால்னா எதுனா செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதே போல் மற்ற எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துட்டோம். அடுத்து வந்து குழம்பு நம்ம தான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி இப்போ குருமாவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குருமா. நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனால் இந்த மாதிரி தான் குருமா கொடுப்பாங்க. நான் என்ன இது தேனி சைடெலாம் பார்த்தீங்கன்னா குருமா இந்த மாதிரி தான் கலராக, இந்த மாதிரி தான் அப்படியே எண்ணெய் மிதந்து இந்த மாதிரி குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மனம் அப்படியே இருக்கட்டும், வேணாம் கொதிக்க வைக்க வேணாம், அப்படி இதே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொதிக்க வைக்கவே தேவையில்லை. ஏன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே வெந்திருக்கும். இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் கொதிச்சா நல்லா இருக்கும்னா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷமே அதிகம்தான். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தியும் இது போல் சிக்கன் குருமாவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக சாஃப்டாக சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பேசி முடிக்கிறதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு தோணுது, அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இது போல் சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சிக்கன் குருமா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி மைதா மாவு பூரியெல்லாம் செஞ்சு இந்த சிக்கன் குருமா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்தி பதில் நீங்கள் அது வேணால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் சப்பாத்தி சாப்பிட போகிறேன். பாய்.